அனைவருக்கும் வணக்கம். விவசாய பெருமக்களே மற்றும் வாழை விவசாயிகளே, இளைஞர்களே, இந்த காணொலியில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, வாழையில் 2 வகையான பக்கக்கன்றுகள் இருக்குது. அது என்னென்ன பக்கக்கன்றுகள்னு பார்க்கும்போது முதல்ல பாருங்கள், இது வாட்டர் சக்கர்னு சொல்லுவாங்க, தண்ணீர் வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பக்கத்தில் பாருங்கள் இருக்கிறது ஸ்வாட் சக்கர்னு சொல்லுவாங்க, இது ஈட்டி இலை வாழை கன்று அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வகையான வாழைக்கன்றுகள் நமது வாழை மரத்துக்கு பக்கத்தில் வளர்ந்துக்கிட்டு வரும். ஸோ பாருங்கள், இந்த தண்ணீர் வாழைக்கும் இந்த ஈட்டி இலை உள்ள வாழைக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இந்த பக்கக்கன்றில் இது தாய் மரம், ஓகேங்களா? தாய் மரம், அதுக்கு பக்கத்தில் அதோட சந்ததியை பெருக்கிக் கொள்றதுக்காக பக்கத்தில் பக்கக்கன்றுகள் உருவாகின்றன. அந்த பக்கக்கன்றுகளில் 2 வகை. இந்த தண்ணீர் வாழை பார்த்திங்கன்னா தாயினால் ஊட்டம் பெறாத ஒரு வாழை. இந்த தண்ணீர் வாழை பார்த்திங்கன்னா இது தானாகவே ஒளிச்சேர்க்கையை மேற்கொண்டு இதோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த ஈட்டி இலை வாழை பார்த்திங்கன்னா தாய் மரத்தினால் ஒளிச்சேர்க்கை அடையப்பட்ட தாய் மரத்தினால் அந்த தாய்க்கன்றினால் ஊட்டம் மேற்றப்பட்ட இந்த ஈட்டி இலையே பாருங்கள், ஈட்டி மாதிரி இருக்குது. ஈட்டி இலை இந்த வாழை பார்த்திங்கன்னா தாயினால் ஊட்டம் பெற்ற நல்ல ஆரோக்கியமான ஒரு பக்கக்கன்று. இந்த பக்கக்கன்று தான் நாம் தேர்வு செய்து பயிர் வளர்க்குவதற்கு, இதை தான் நாம் தாய் மரமாக அடுத்த சந்ததிக்கு கொண்டுட்டு போவதற்கு இந்த வாழை உற்பத்தி பண்ணிக்கிறது. இந்த தண்ணீர் வாழையை நாம் எடுத்து வைத்தால் நமக்கு மகசூல் மிகவும் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் வளர்ச்சி ஊக்கிகள், ஒவ்வொரு தாவரத்திலையும் வளர்ச்சி ஊக்கிகள் உருவாகின்றன. அந்த வளர்ச்சி ஊக்கிகளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அதிக உர அளவு தேவைப்படும். நம்ம விவசாய பெருமக்களும் இளைஞர்களும் வாழை புதுசாக செய்யும் விவசாயிகளும் நீங்கள் பக்கக்கன்றுகளை தேர்வு செய்யும் பொழுது 2 to 3 கிலோ அளவுக்கு அதோட தாய் கருணையோட இந்த பக்கக்கன்றுகளை 2 to 3 மாதம் இருக்கிற ஒரு பக்கக்கன்றுகளை நீங்கள் தேர்வு செய்து பயிரிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். மற்றும் நோயற்ற, அதாவது பூஞ்சான நோய் இல்லாமலும் இலைப்புள்ளி நோய் இல்லாமலும் கூன்வண்டு இல்லாமலும் நல்ல தரமான கன்றுகளை தேர்வு செய்ய வேண்டும். மற்றும் வைரஸ் நோய்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா மஞ்சள் தேமல் நோய் மற்றும் முடிக்கொத்து நோய், பிளாக் மொசைக் வைரஸ், இந்த மாதிரி வைரஸ் நோய் இல்லாத கன்றுகளாக பார்த்து தேர்வு செய்தால் அடுத்த சந்ததிக்கு அதிக மகசூலை பெறலாம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது தண்ணீர் வாழைக்கும் ஈட்டி இலை உள்ள வாழைக்கும் வித்தியாசம். நன்றி விவசாய பெருமக்களே. மேலும் உங்களுக்கு தகவல் தெரிய வேண்டும் என்றால் என்னுடைய நண்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 94 86 120 845. நன்றி, வணக்கம். இப்படிக்கு முனைவர் இளையபாலன், வாழை நண்பன். நன்றி.